முதல்லயே உன்னை இங்க பாத்துருக்கேன், இன்னும் சரியாவலையா? சின்ன கம்ப்ளைண்ட். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? கையில கட்டு போட்டுக்கின்னு ஹார்ட் அட்டாக்ன்றீங்க. ஆட்சி கவிழ்ப்பு சதி தொடர்பாக முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார் செந்தில் பாலாஜி. ஆட்சி கவிழ்ப்பு வழக்கில் சம்மன் அனுப்பியும் ஆஜராகாத நிலையில் தற்பொழுது முன்ஜாமீன் கோரி விண்ணப்பித்திருக்கிறார். ஆனால் அவர் எங்கிருக்கிறார் என்ற தகவல் தற்போது வரையிலும் வெளியாகவில்லை. இந்த அக்யூஸ்ட் எங்காவது பாத்தீங்களா சார்? ஏன் இவர் பெரிய டேஞ்சர் ஃப்ளோ. டேஞ்சர் ஃப்ளோவா? நாங்களே ஜீப்ல டேஞ்சர் லைட்டோட அலையிற ஃப்ளோஸ் தான். ஏய் ஹெல்மெட் கழட்டே, கழட்டா ஹெல்மெட். சார் நேத்துன்னு சொல்றாரு சார், 6 மாசத்துல இந்த ஆட்சி கவுளுன்றாரு. எப்படி பார்க்க வர்றோம்? இந்த குதிரைவேரை ஆட்சி மீது அளவு கடந்த கோபத்தில் இருக்கிறார்கள். ஆக இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய கோபத்தை விட இப்பொழுது எங்கள் மீதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகமான கோபம். ஏன்னு சொன்னா இந்த ஆட்சி இன்னும் கலைக்காம இருக்கீங்களே, கவிழ்க்காம இருக்கீங்களே என்கிற அந்த கோபம். 50 வருஷமா ஒரே டெக்னிக்கா. எப்படி கௌரவம்? இடதுசாரிகள் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். அட்டைப்பூச்சி போய் ஒட்டிச்சு, அது வராது. அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. அதுல நீங்க ஜெயிக்க போறது இல்ல, ஏடிஎம்கே ஜெயிக்க போறது இல்ல. எப்படி கௌரவம்? இந்த சூஸ்பரி போடா வெளியில. அப்போ இந்த ஆட்சி 6 மாசம் தாங்காது என்று ஆணவத்தோடு பேசுகிறீர்கள் என்றால் இன்னமும் தாவேக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கலாம் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. கரெக்டுங்களா? 50 100 இல்லனா நீங்க 500 கோடி வந்தா கூட எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பிடிக்காது. நீங்க கொஞ்சம் தம்பியை விசாரிச்சீங்க, என்ன யாரோ அது அதாவது வேற ஏதாவது அந்த மாதிரி வரல, ஏதாவது நம்மகிட்ட ஃப்ரீயானா இதற்கிடையில் ஸ்டாலின் உதவியாளர் தினேஷ் உள்ளிட்டோருக்கு திரைமறைவில் நடக்கும் பேரம் தெரிந்திருக்கிறது. முடிச்சா? அதனால்தான் இன்னும் 6 மாதத்தில் ஆட்சி கவிழும் என ஸ்டாலினை பேச வைத்துள்ளனர்னா, என்ன படிக்கிறோன்னே தெரியாம இவர் படிக்கிறாருன்னா எத்தனை முறை சொல்லிருக்கேன். இவன் டம்மி தான் போட்டிருக்கு. இப்படி ஒரு தங்கத்தை, அற்புதமான திராவிட தங்கத்தை நாம வீழ்த்திட்டோமே. இப்படி ஒரு ஆட்சி நடக்கும்னு தெரியாம நம்ம ஓட்டு போட்டுட்டோமே. தேர்தல் வந்துச்சுன்னா நம்ம திருப்பி எப்படியாவது அவரை முதல்வர் ஆக்கணும்ட்டு அழுகுறாங்கண்ணே. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. இல்ல சார், இன்னும் ஏமாத்திக்கிருக்காங்க. ஒருவேளை இப்ப இடைத்தேர்தல்ல நீங்க நின்னீங்கன்னா ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு நிக்க வச்சு தோக்க வச்சுட்டாங்கன்னா என்ன சார் ஆகுது? ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. தம்பி, சரியான விஷயத்த ஆரம்பிச்ச, பாவத்தை ஆசையை காமிச்சிருக்காங்கப்பா. தமாஸ்க்கு சொல்லு தம்பி, நான் உள்ளபடியா அண்ணே ஜனங்க தெரியாம ஓட்டு போட்டுட்டோன்னு வருத்தப்பட்டு இருக்காங்கண்ணே. இப்பவும் போயிடா. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. இவரு 5-6 பேர்கிட்ட கருத்து கேட்குறாரு. திருச்சி கிழக்கில் நான் போட்டிடலான் இருக்கேன், என்ன நினைக்கிறேன்? என்னண்ணே சொல்ற? ஈஸியா ஜெயிச்சிடலாம் நேரு சொல்றாரு. ஜெயிச்சிடலான்னே, கன்ஃபார்ம்ண்ணே. போயிட்டாங்க. உன்னை மொத்தமா ஊத்தி மூட போறாங்க, அதான் தெரிஞ்சிச்சு. வர்றவங்க எல்லாம் இதே மாதிரி சொல்றாங்களா? இவரு அப்போ திருச்சி கிழக்கில் நான் எம்எல்ஏ ஆனவனே எதிர்கட்சி தலைவர், திருப்பி சட்டசபையில் போய் ஆக என்று நான் ஆரம்பிக்க போறேன், ஆக அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர் எப்படிப்பட்டவன்றதை புரிஞ்சுக்குங்க. அரசியல் களம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு முன்னாள் அமைச்சர் ஜெயிலுக்கு போயிட்டு ஜஸ்ட் மிஸ்ல வந்தார். இன்னொரு முன்னாள் அமைச்சர் தலைமறைவா தம்பியை கூட்டிட்டு தலைமறைவா சுற்றி நிற்கிறாரு. கடலுக்குள்ள சோறு தண்ணி கூட கிடைக்காம சுத்தி கட்சியிலேருந்து ஒவ்வொருவராக உருவிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் குடும்பத்தோட இன்ப சுற்றுலா, அதுவும் 15 நாளைக்கு இன்ப சுற்றுலா போலாமா? இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேட்குது. ஆனா இன்னைக்கு நம்மளை விமர்சித்தவர்கள், முதலமைச்சரை ஒருமையில் பேசியவர்கள், நாங்கள் சூராதி சூரன் கொம்பாதி கும்பன் என்று சொன்னாங்க. ஆனா பூரா ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குறாங்க. கைதுக்கு பயந்து ஆஸ்பத்திரியில போய் படுக்கிறதும், ஜாமீனை கேட்டு ஓடி வர்றதும் பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். 5 நட்சத்திர விடுதிகளில் தங்கியதற்கு அந்த கார்பரேட் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருக்கு. ஸோ ஒட்டு மொத்தமாக திமுக அதிமுக என்று 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். மாட்டிக்கிட்டாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? இந்த வழக்கு விசாரணையில் என்ன நடக்கிறது என்ற தகவல்களும்
அருண் மூலமாக திமுகவுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல கேப்ல அனிதா என்னாச்சு, என்ன வேலைக்கு வாங்க முயற்சி செஞ்சாங்க, விட்டாரு பத்தியா? ஆமா ஆமா சார், நேத்து அவரை போய் அரெஸ்ட் பண்ணி அதாவது அவரை விலையும் பேசுவீங்க, அவரை உள்ளேயும் வைப்பீங்க. இதை நாமெல்லாம் நம்புவோம்னு அந்த ஆளுக்கு நினப்பு பத்தியா? தாவே எம்எல்ஏ விலைக்கு வாங்குறதுலயே நீ தான் பண்ணிட்டு இருக்க. இதை இவரு விலைக்கு வாங்குறாங்களாம். இன்னொன்னு தாவே எம்எல்ஏவை விலைக்கு வாங்கும் அந்த சதி திட்டத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் முக்கிய பங்கு வகிக்கிறார் என்பது அரசுக்கு தெரியும். அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அண்ணே நீ லண்டன் போயிட்டு வானே, பார்த்துக்கிருவான். இப்படி சொல்லி வச்சிருக்காங்கப்பா. அதான் என்னன்னா இதுலேருந்து நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இப்படி எதுவுமே தெரியாம உங்களுக்கு ஏங்க நாட்டாளணும்னு ஆசை? என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரிய மாட்டேங்குது, உட்காந்து வந்துடுறீங்க. டேய் உங்களுக்கு இந்த தேர்தல் முடிவுகளை பார்த்தோன்னே இன்னும் 10 வருஷத்துக்கு எலெக்ஷன் அந்த ஏரியா பக்கத்தே போகக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரிய வேணாமா? மக்கள் மனநிலை புரிய வேணாமா? இப்படி எதுவுமே தெரியாத ஆளு நம்மள ஆளணும்னு நினைக்கலாமா? உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. அமெரிக்கா போனாரா, சிங்கப்பூர் போனாரா, அப்ப கவர்மெண்ட் துட்டுல போனாரு, இப்ப சொந்த துட்டுல போறாரு. கையில ஏதோ 10,000 40,000 கடன் வாங்கியிருக்காருயா, கடன் வாங்கியிருக்காரு, வட்டிக்கு வாங்கியிருக்காரு நேருகிட்ட. போதுமா? உண்மையிலே 10,000 தான் இருக்கு. அதில் 5,000 2 மாசத்துல செலவாயிடுச்சுன்னு சொல்றாங்க. பாவத்தை ரொம்ப ஏங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. உண்மையிலே எதிர்க்கட்சியா வந்து திமுக நல்லா செயல். எஸ் யூர் ரைட். இப்பதான் பிரைட் ஆரம்பி. அதனால எப்பவுமே எதிர்க்கட்சியாவே இருக்கட்டும். ஆனா ஆளுங்கட்சியா வந்து நானும் விரும்புறேன். ஆளுங்கட்சியா வரலாற்றுல என்னைக்குமே வரக்கூடாது. வாய்ப்பில்லை ராஜா. லண்டன் போயிருக்காங்க குடும்பத்தோட, விளங்குமா? நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. அவங்களும் எப்படியாவது கரடி வேஷம் போட்டு ஜெயிச்சிடலான்னு பாக்குறாங்க. என்ன வேஷம் போட்டாலும் இனி அவர்கள் ஆட்சிக்கு வருவது சூரியன் மேற்கில் உதித்தால் கூட நடக்காது. உதய சூரியனுக்கு இனி அஸ்தமனம் மட்டுமே. என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். இங்கிருந்து அங்க போயிட்டதுனால சார் அவங்க வந்து இந்த மாதிரி பலப்படுத்தணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஈசிக்கு இங்க இருந்தா என்ன, அங்க இருந்தா என்ன, கட்சி தொடர்கள் தான் பூரா தாவக பக்கம் போயிட்டாங்களே, ஓட்டு பூரா போயிடுச்சாங்க. அப்புறம் எதுக்கு தனியா கட்சி நடத்திட்டு வாங்க போவோன்ட்டு கூட்ட குடும்பத்தோட போவோன்ட்டு வன்னியரசை கூட்டிட்டு போயிட்டாரு அவரு. வரண்டா சின்னசாமி. சரிடா. அதெல்லாம் நான் உன்ட்ட வேலை பார்க்கும் போது. இப்ப நீ பதவி இழந்துட்ட, முதலாளிங்கிற பதவி இழந்துட்ட. பி கேர்ஃபுல். நேற்று இரவு 11 மணிக்கு எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பு சிங்கப்பூரில் இருந்து. என்னங்க என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்டா, ஆனால் இப்போதான் ஏவாவேலு லிட்டில் இந்தியாவில் வாக்கிங் போயிட்டு இருந்தாரு, பார்த்தேன். ஜென்சி திமுகங்கிற கான்செப்டே ஒண்ணுக்கும் உதவாம போயிடுமோன்னு திமுகல சீனியர்ஸ் எல்லாரும் புலம்புற சூழல்ல குறுக்க இந்த கௌசிக் வந்தாகிற கணக்கா பிக் பாஸ் ஜூலி வேற காடு பேத்துறாங்களாம். தேவையில்லாம பேசி நிறைய விமர்சனங்களை சம்பாதிக்கிற ஜூலி இந்த திமுக ஜென்சி குரூப்ல ஆதிக்கம் செலுத்துறதா முணுமுணுப்பு வந்திருக்கு. இப்ப